அருணுக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் நடக்கிற டைமிங்கில் இப்போ முத்துக்கும் நம்ம இன்னொரு ஆளுக்கும் பிரச்சனை வருது. அங்கே வந்து பிரச்சனை வந்தோடனே நம்ம அருணுக்கு பயங்கரமாக கோவம் வருது முத்து மேலே. இப்போ ரெண்டு பேரும் பகையாகி பிரியுதாங்க. சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா முத்து எப்படியோ வந்து அருணையும் நம்ம சீதாவும் சேர்த்து வைக்க அவருக்கு மனசு மாறி, சரி சீதா ஆசைப்பட்டா இனிமேல் நம்ம எது பேசினாலும் அவங்கவுங்க வாழ்க்கை அவங்க தானே இது முடிவெடுக்கணும். நம்ம தனிப்பட்ட முடிவெடுத்து எதுக்கு அவள் வாழ்க்கை வம்பாக்குவானே அப்படின்னு முத்து மனம் திருந்தி இப்போ நம்ம அருணையும் சீதாவும் சேர்த்து வச்சுட்டாங்க. இப்போ அண்ணாமலை தான் நிச்சயதார்த்தத்துக்கு வந்து தட்டு மாற்றி என்னைக்கு டேட் வைப்போம் அப்படின்னு நாள் குறித்து வச்சுட்டு போகிறாங்க. இங்கே அருண் சொல்கிறாரு, கல்யாண வீட்டு அன்னைக்கு யாருமே தண்ணி அடிச்சுட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லவும் அங்கே இருக்க முத்துக்கு கோவம் வருது. தண்ணி அடிக்கக்கூடாதுன்னா அப்படின்னா என்னைய தான் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்ட மீனா, ஏங்க அவங்க என்னதான் சொல்கிறாருன்னு ஃபஸ்ட்டு சொல்லதை விடுங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா, அவருக்கு ஆரம்பத்தில் என்னை பிடிக்காது, இப்போ வர்றதுக்கு கல்யாணம் முடிக்க முன்னக்கூட்டியே சொல்கிறாரு கல்யாணத்து அன்னைக்கு வந்து தண்ணி அடிக்காமல் வாங்கன்னு. ஃபங்க்ஷன்னா எல்லாரும் தண்ணி அடிக்கத்தானே செய்வாங்க அப்படின்னு முத்து சொல்லவும் அண்ணாமலை, ஏய் என்னடா பேசுகிற, ஏதோ அவர் சொல்கிறாரு, அவர் இருக்கக்கூடியது டிபார்ட்மெண்ட்டு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தண்ணி அடிச்சுட்டு வந்தால் எப்படியும் வந்து பார்த்தானா அவங்களுக்கு வருத்தப்படுற அளவுக்கு நம்ம ஆக்கிடக்கூடாது. அவங்க வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது, இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷனு. இந்த 2 வீட்டு குடும்பமும் ஒன்று சேர்க்கறது தான் கல்யாணம். ஃபஸ்ட்டு எப்படி பேசணும், எங்கே எப்படி நடக்கணும்னு முத்து நான் சொல்கிறத கேட்பியா கேட்க மாட்டியா அப்படின்னு அவங்க அப்பா அண்ணாமலை சொல்கிறாரு. இதை கேட்ட, எப்பா நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் கேட்பேன், ஃபங்க்ஷன் வீடுனா எல்லாரும் அடிப்பாங்க, நான் அடிக்கக்கூடாது அவ்வளோதானே, நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு முத்து. நான் மற்றவங்களையும் வார்ன் பண்ணிடுவேன் முடிஞ்ச அளவுக்கு, எப்படியும் சரி முத்து பிரச்சனை இல்லாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாரு அருண். அதை கேட்டோன்னே முத்துக்கு, டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இதுக்குன்னு தனியாக ஃபைன் எதுவும் போட்டுருவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வெளியே போனால் தான் பைக்கு இல்லாட்டினா காருக்கெல்லாம் வந்து ஃபைன் அடிப்பீங்க, கல்யாண வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கெலாம் வந்து தண்ணி அடிக்கிறவங்களுக்கு ஃபைன் போடுறதுக்கு ரூல்ஸ் எதுவும் கொண்டு வந்துடுவீங்களா அப்படின்னு நக்கலாக கேட்குறாரு முத்து. ஏங்க எப்படி பேசணுங்கன்னு உங்களுக்கு புரியுதே இல்லையாங்க, என்னங்க இப்படி பேசுகிறீங்க, அவர் என்னத்தை இருந்தாலும் சீதாவை கல்யாணம் முடிக்க போகிறாரு, அவரு மூலம் நம்ம வீட்டில் உள்ளவர், உங்களுக்கு சகலப்பாடி, இப்படி பேசாதீங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலை, ஏய் முத்து இனிமேல் இப்படிலாம் பேசக்கூடாது, இனிமேல் அருணும் நீனும் எப்போதும் ஒத்துமையாக இருக்கணும், சீதா வாழ்க்கை அவர் பார்க்கணும், மீனா வாழ்க்கை நீ பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறாரு நம்ம அண்ணாமலை. இதை கேட்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம மீனாவோட அம்மா, அண்ணே நீங்கள் தானே கரெக்டாக சொல்கிறீங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தால் போதும், அதே எங்களுக்கு சந்தோஷம்தான், எப்படியோ மாப்பிள்ளை சம்மதிச்சிட்டாரு, இப்போ மாப்பிள்ளையை நினச்சி எனக்கு பெருமையாக இருக்குது, அது இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனாவோட அம்மா. இதை கேட்ட நம்ம அண்ணாமலை சொல்கிறார், முத்து எப்போதும் என் பேச்சை மீறி எதுவும் செய்ய மாட்டான், என்னமோ அவங்களுக்கு கொஞ்ச நாள் ஆயிருக்கு, எல்லாம் நல்லதுக்கு தான், அவங்க 2 பேரும் கருத்து வேறுபாடு ஆகி ஒத்துமை ஆகணும்னு இருக்குது, எதுவும் எல்லாம் பிரச்சனை வந்து தான் எல்லாமே சுகமாக முடியும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. இதை கேட்ட நம்ம மீனாவுக்கு, ஆமாம் மாமா சரியாக சொன்னீங்க, எல்லாரும் ஃபஸ்ட்டு பிடிக்காமல் இருக்காங்க, அதுக்கடுத்து எல்லாருக்கும் பிடிச்சிருது மாமா அப்படின்னு சொல்லி மீனா முடிக்கிறாங்க. அடுத்தடுத்த எபிசோடு இப்போ தான் நண்பர்களே போகுது. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.